மறந்தார். என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆண்டவர் இதெல்லாம் பாப்பாரா? ஆமா, கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காராக்கும். நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துறது துன்மார்க்கர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவர் இதெல்லாம் பாக்குறாரா? அதெல்லாம் மறந்துடுவாரு. நம்ம அவங்கள குடும்பப்படுத்தினாலும் மறந்துடுவாரு. அவருடைய முகத்தை என்னைக்குமே மறைச்சுதான் வச்சிருப்பாரு. ஒரு காலம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு அப்படி சொல்லிட்டு இருதயத்துல அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. ஆனா தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம் உடனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கஷ்டம் உடனே ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தகப்பனாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்தான் தகப்பன், அவர்தான் நம்மளுக்கு தஞ்சம். உங்களை யாராவது இது மாதிரி ஒடுக்குறாங்களா? அநியாயமா நம்மள ஒடுக்குறாங்க, அநியாயமா நம்மள வேலை வாங்குறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, நம்மள இருக்கிற இடத்துல நம்மள இருக்க விடாம கஷ்டப்படுத்துறாங்க, நம்மள வேதனைப்படுத்துறாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் நீங்க எதுவுமே யுத்தம் பண்ணாதீங்க நண்பர். பிரியமானவர்களே, நீங்க அவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட ஒரு வல்லமையான ஆயுதம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நம்ம எந்த ஒரு எதிரிய நம்ம முறியடிக்கணும்னாலும் அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம்தான். இந்த ஜெபத்தை விட ஒரு வல்லமையான ஆயுதம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நீங்க ஜெபத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துங்க. கட்டாயம் எல்லா எதிரிகளும் உங்க முன்னாடியே தலை குப்புற விழுவாங்களே தவிர உங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கவே முடியாது. கர்த்தரை என்னைக்குமே நம்புங்க. ஏழைகளா இருக்கிறோம், நம்மள திக்கற்றா இருக்கோம், நம்மளுடைய கண்ணீருக்கு அவங்க காரணமா இருக்காங்களே, என்னை எவ்வளோ ஒடுக்குறாங்க, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, என்னை வேலையில ரொம்ப பழு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்னை ஒடுக்குறாங்க, என்னை ப்ரெஷர் பண்றாங்க, என்னை வார்த்தையால சித்திரவதை பண்றாங்க, என்னை காயப்படுத்துறாங்க, என் மேல பொல்லாத பழிகளை சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காயத்தோட நின்றீங்கன்னா கர்த்தர் இடத்துல அதை சொல்லுங்க. கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு செவி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் ஜெபன்ற ஆயுதத்தை என்னைக்குமே நீங்க விட்டுறாதீங்க. ஜெபன்ற ஆயுதத்தினால எல்லா சத்துருக்களையும் நம்மளால முறியடிக்க முடியும். சத்துருக்களா நம்மளுக்கு எதிரிகளா வர மனிதர்களையும் நம்மளால முறியடிக்க முடியும். நீங்க கர்த்தரை நம்புங்க. ஜெபத்தை ஒரு வல்லமை உள்ள ஆயுதமா நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் காத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.